வணக்கம். கற்க கசடற கற்றவை கற்றபின் நிற்க அதற்குத் தக. அதாவது இதுக்கு என்ன பொருளண்டா, நீங்கள் படியுங்க, நல்லா கல்வியை உள்ள எடுத்துக்கொள்ளுங்க, கற்றுக்கொள்ளுங்க. கற்கிறதெல்லாம் கற்று முடிய, அதாவது கற்கிறத கசடற, அதாவது அதில் ஒரு ஐயம் இல்லாமல் ஒரு தெளிவாக கல்வியை கற்றுக்கொள்ளுங்க. அதுக்கு பிறகு நீங்கள் என்னத்தை கற்றீங்களோ அதற்கேற்ற மாதிரி நிற்க. அதாவது நிற்க அதற்கு தகண்டா அதற்கேற்ற மாதிரி வாழுங்க. அப்போ உங்களுக்கு ஒரு விஷயம், உங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே சிலருக்கு ஒவ்வொரு விஷயங்கள் பிடிச்சிருக்கலாம், ஒரு துறை பிடிச்சிருக்கலாம். நீங்கள் என்ன துறை உங்களுக்கு பிடிக்குமோ ஓகே, அந்த துறையில் உள்ள விஷயங்களையும் கல்வியை கற்றுக்கொள்ளுங்க. பொதுவான அறிவு அல்லது உங்களுக்கு தேவையான அடிப்படையான அறிவுகளை கற்றுக்கொள்ளுங்க. நீங்கள் நல்லா கல்வியை கற்று நீங்கள் கற்றதுக்கு பிறகு என்ன செய்யுங்கன்னு சொன்னால், நீங்கள் கற்ற கல்விக்கு ஏற்ற மாதிரி உங்களோட வாழ்க்கை இருக்கும். உதாரணமாக சொல்லப்போனால், நீங்கள் நல்லா நிறைய படிச்சிருக்கிறீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நிறைய சம்பளம் கிடைக்கக்கூடிய வேலை கிடைக்குமெண்டு இல்லை. உங்களுக்கு நீங்கள் நிறைய படிச்சிருக்கிறீங்க, நீங்கள் அந்த படித்ததுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வேலை செய்வீங்கன்றா தான் உங்களுக்கு சம்பளம். படித்ததுக்கு, கல்விக்கு, படிப்புக்கு, அறிவுக்கு சம்பளம் இல்லை. உங்களோட அறிவை வச்சுக்கொண்டு நீங்கள் செய்யக்கூடிய வேலைக்கு தான் சம்பளம் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நீங்கள் இப்படி யோசிக்கலாம், ஏன் நல்ல படிப்பு படித்தாக்கள் பெருசாக வேலை செய்கிற இல்லையே, அவங்களுக்கு நல்ல சம்பளம் கிடைக்கும் தானே என்று யோசிக்கலாம். அவங்க செய்கிற வேலை உங்களுக்கு சின்னனாக தெரியலாம், ஆனால் அதே இடத்துல அந்தளவு அறிவு இல்லாத, அந்தளவு படிப்பில்லாத ஒரு ஆளை கொண்டு வந்து அதே இடத்துல வச்சா அவர் செய்கிற வேலை இப்போ இந்த படிப்பறிவு நிறைய படிச்சிருக்கிறாள் செய்கிற வேலைக்கு சமனாக இருக்குமாண்டா இருக்காது. நீங்கள் ஒரு வேளை யோசிக்கலாம், சில அதிகாரிகள் இருப்பாங்க, அவங்க சைன் பண்ணுறதோட முடிஞ்சிருமே. அவங்க வெறும் சைன் பண்ணுறது மட்டும் இல்லை, அவங்க அந்த ஒரு டாக்குமெண்ட்டை, ஒரு ஆவணத்தை அவங்க வாசிக்கும் போதே அதில் உள்ள பிரச்சனைகள், பிழைகள், நிறைகள், இதால் வரக்கூடிய பிரச்சனைகள், நன்மைகள், இதுகள் எல்லாத்தையும் அறிஞ்சு தான் அவங்க அதில் சைன் பண்ண போகிறாங்க. அல்லது அவங்களுக்கு அந்த டாக்குமெண்ட்டை கொண்டு வந்து தர ஆள் எப்படின்றதை வச்சுக்கொண்டு அவங்க அந்த டாக்குமெண்ட் எப்படி இருக்குமெங்கிறத கெஸ் பண்ணுவாங்க. அப்போ லேசாக மேலோட்டமாக வாசித்தோ ஏதோ ஒரு வழியில் அவங்க அந்த இடத்துல, அவங்க அந்த வேலையில் இருக்கிறதுக்கு அவங்களுக்கு படிப்பு தேவைப்படுதே ஒழிய அவங்க படித்ததுக்காக அவங்க அந்த வேலையில் அவங்க இருக்கிறது இல்லை. அதனால தான் என்ன படிச்சிருந்தாலும் ஒரு வேலைக்கு எடுக்கிறதுக்கு முன்னுக்கு இன்டர்வியூன்னு சொல்லி நேர்முக பரீட்சையோ அல்லது ஒரு பரீட்சையோ நடாத்துறதுக்குரிய காரணம் அப்படி தான். சரி, அப்போ நாம் படிக்கிறது, சிலாக்கள் நாம் படிக்கிறது வேலைக்கு போகிறதுக்காகன்னு நினச்சிருப்பாங்க. ஆனால் நீங்கள் படிக்கிறது வேலைக்கு போகிறதுக்காக மட்டும் இல்லை, உங்களோட வாழ்க்கைக்காகத்தான் படிச்சிருப்பீங்க. நீங்கள் வாழுறதுக்கு உங்களுக்கு அறிவு வேணும். அந்த அறிவு உங்களுக்கு எங்கேருந்து கிடைக்குமெண்டா, பள்ளிக்கூடத்துக்கு போய் புத்தகத்தை நீங்கள் படிக்கும்போது மட்டும் கிடைக்கிறது இல்லை. நீங்கள் சின்ன வயசில் முதலாவதாக விளையாட தொடங்குகிற காலத்தில் இருந்து, அல்லது அதுக்கு முன்னுக்கு உங்களோட பேரண்ட்ஸ் உங்களுக்கு கதைக்க தெரியாத காலத்திலேயே உங்களோட அம்மா அப்பா கதைக்கிறதுலேருந்து, உங்களோட அம்மா அப்பாவோட நடவடிக்கையிலேருந்து, அவங்க செய்கிற விஷயங்கள்லேருந்து நீங்கள் அறிவை பெறவழிக்கிட்டுருங்க. அப்போ நீங்கள் பள்ளிக்கூடத்தில் படிக்கிற காலத்தில் மட்டும்தான் உங்களுக்கு அறிவு வாரதில்லை. அதாவது பள்ளிக்கூடம்னு நான் சொல்கிறது, அது பாடசாலை காலமாக இருக்கலாம், 1ஆம் ஆண்டு நர்சரி, அந்த மொண்டோசரி இந்த காலமாக இருக்கலாம், அல்லது நீங்கள் யூனிவர்சிட்டியில் படிக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கலாம், அல்லது அதையும் தாண்டி நீங்கள் படிப்புகள் படிச்சிருக்கிற காலமாகவும் இருக்கலாம். இதெல்லாம் அந்த முறைசார் கல்வி என்று சொல்கிறது. இப்போ நீங்கள் முறைசார் கல்வியில் படிக்கிற காலத்தில் மட்டும் உங்களுக்கு அறிவு வாரதில்லை. நீங்கள் முறைசார் கல்வியில் நீங்கள் தொடர்றதுக்கு முன்னுக்கே உங்களுக்கு அறிவு வந்திருக்கும். அதே மாதிரி நீங்கள் இப்போ வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்கன்னு சொன்னால், நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலம் வரைக்கும் நீங்கள் படித்து கொண்டிருக்கணும். ஏதோ ஒரு விஷயத்தை ஏதோ ஒரு வகையில் உங்களுக்குரிய அறிவு வந்துகிட்டு இருக்கும். உங்களுக்கு வரக்கூடிய அறிவு உங்களோட விருப்பம் இல்லாமல் வந்தால் உங்களுக்கு தேவையில்லாத அறிவுகள் வரலாம். உங்களுக்கு நீங்கள் விருப்பமான விஷயத்தை நீங்கள் அறிஞ்சு கொண்டீங்கன்னு சொன்னால் தேவையில்லாத அறிவு, அது தேவையில்லாதன்னு உங்களுக்கு தெரிய வரும். சரியா? ஏன் நான் இன்னுமே படிச்சுட்டு இருக்கணுமா, நான் தான் 3 டிகிரி படிச்சுட்டேனே, இனியே எனக்கு நான் படிக்கணுமா, நான் ஒரு மாஸ்டர் செய்துட்டேனே, நான் படிக்கணுமான்னு கேட்டால் நீங்கள் படிக்கணும். ஏனென்றால் நீங்கள் எவ்வளவு படிச்சிருந்தாலும் கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு. நீங்கள் எவ்வளோத்துக்கு படிக்கிறீங்களோ அப்போ தான் உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு இன்னும் படிக்க வேண்டிய விஷயம் எவ்வளோ இருக்குங்கிறது. இது உண்மையான விஷயம்.
உதாரணமாக பார்ப்போம். நீங்கள் ஒரு நாட்டுக்கு போயிருக்கிறீங்கன்னு வைப்போம். உதாரணமாக நீங்கள் ஒரு யூரோப்பில் உள்ள ஃப்ரான்ஸ் என்ற ஒரு நாட்டுக்கு போயிருக்கிறீங்கன்னு வைப்போம். ஃப்ரான்ஸ் என்ற நாட்டுக்கு போகிறதுக்கு முன்னுக்கு உங்களுக்கு தெரிஞ்சது ஃப்ரான்ஸ் என்ற ஒரு நாடு இருக்குது. அந்த நாட்டில் பாரிஸ் என்ற தலைநகரம் இருக்குது, வேறு வேறு நகரங்கள் இருக்குது, ஈஃபில் டவர் இருக்குது, இப்படி கொஞ்சம் விஷயம் இருக்குன்றது உங்களுக்கு தெரியும். ஆனால் நீங்கள் அந்த நாட்டுக்கு போனீங்கன்னு சொன்னால் அந்த நாட்டுக்குள்ளே போனதுக்கு பிறகு நீங்கள் இன்னும் கொஞ்சம் விஷயம் படிக்க போகிறீங்க. அப்போ இப்படி ஒரு நாடு இருக்குன்றது தெரிஞ்சால் தான் அதுக்கு பிறகு அதுக்குள்ளே என்ன இருக்குங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். அதுக்குள்ளே என்ன இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியாதுங்கிறது அப்போ தான் தெரிய வரும். அப்போ நீங்கள் ஃப்ரான்ஸ் பாரிஸ் என்று சொல்லி ஃப்ரான்ஸ் என்றுட்டு உள்ளே போய்க்குள்ள உங்களுக்கு தெரியும் அதில் பாரிஸுங்கிற தலைநகரம் மட்டும்தான், இன்னும் நிறைய நகரங்கள் இருக்குது, இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குங்கிறது அங்கே தெரிய வரும். அதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் மருத்துவம்னு சொன்னால் ஒரு டாக்டர்னு சொன்னால் அவங்க என்ன செய்வாங்கங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் உங்களுக்கு தெரியாது. நீங்கள் ஒரு டாக்டராக இருந்தால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு டாக்டர் என்ன செய்வாங்கன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் டாக்டர்லேயே நிறைய வகைகள் இருக்குது, ஒவ்வொரு ஸ்பெஷலான டாக்டர்ஸ் இருப்பாங்க. அந்த டாக்டர்மாருக்கு தெரியும் ஒவ்வொரு ஸ்பெஷலிஸ்ட்டும் என்ன மாதிரியான விஷயங்களில் ஸ்பெஷலாக இருப்பாங்கன்னு தெரியுமே ஒழிய அவங்க எந்த அளவுக்கு ஸ்பெஷலாக இருப்பாங்க, அந்த ஸ்பெஷலில் என்ன இருக்குங்கிறது அந்த டாக்டர்மாருக்கே தெரியாது. ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டுக்கு தான் அந்த தண்ட துறையில், அதாவது ஒரு ஹார்ட் சர்ஜரி செய்யக்கூடிய ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டுண்டா அவருக்கு தான் தெரியும் அந்த ஹார்ட் சர்ஜரியில் எவ்வளோ விஷயம் இருக்குண்டும் எவ்வளோ விஷயம் தனக்கு தெரியாது இருக்குண்டும் அவருக்கு தெரிஞ்சிருக்கும். சரியா? அப்போ நீங்கள் என்னத்தை படித்து கொண்டு போகிறீங்களோ அப்போ தான் உங்களுக்கு உங்களோட துறையில் இன்னும் உங்களுக்கு படிக்காது என்ன இருக்குங்கிறது தெரியும். சரி, அதனால் படிக்கிறதுங்கிறது குறிப்பிட்ட வயசு வரைக்குமோ குறிப்பிட்ட அளவு வரைக்குமோ இல்லை. படிக்கிறதுங்கிறது நீங்கள் வாழ்கிற காலம் வரைக்குமே உங்களுக்கு கல்விங்கிறது தேவைப்படும். கல்விங்கிறது வெறும் புத்தகத்தை படிக்கிறது மட்டும் இல்லை, எல்லா வகையாலையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய சமூக அறிவு, அரசியல் அறிவு, இது எல்லாத்தையும் வச்சுக்கொண்டு தான் உங்களை அறிவு உங்களுக்கு பெருக போகுது. சரி, கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. நன்றி.